ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 50 நாட்கள் ஜெபத்திற்காக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக தொடர்ந்து நாம் தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வோம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இதோ இந்த 3வது நாளிலே கூட தேவன் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்னுமாய் அவரை நோக்கி பார்க்க வேறொரு விதத்திலே தேவன் நமக்கு கிருபை
நாங்கள் மிகவும் அன்பு கூறுகிற அந்த நபர் எங்களை மறந்து போகலாம். ஆனால் எங்களை மறவாத தேவன் நீர் அல்லவா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனம் சொல்கிறது, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீர் சொல்லிருக்கிறீர் ஆண்டவரே. அதன் பிரகாரம் நீர் எங்களை மறக்கவே இல்லை, நாங்கள் மறக்கப்படுவதில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து காப்பாற்றி ஆண்டவரே சுகபல ஜீவனோடு நீர் வைத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இசை சொல்லலாமா? மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. 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 நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த தேவன் அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களை மறவாமல் நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருப்பது எத்தனை நல்லது. நாங்கள் பாக்கியவான்கள் அல்லவா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை பாடவும் உம்மை துதிக்கவும் உம்மிடத்திலே கிட்டி சேரவும் இந்த மேலான கிருபைகளை எங்களுக்கு நீர் ஈந்ததால உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும் ஆண்டவரே. இன்னும் மீண்டுமாய் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரே உம்மிடத்திலே கிட்டி சேரவும் நீர் எங்களோடு என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ அதை எங்களோடு நீர் பேசுவீராக. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த அந்த பாரத்தின்படி ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து அவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கூடி வந்திருக்கிறோம். ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுகிற ஒரு அனுபவம். அவர் மனது வைத்தால்தான் பெரிய மாற்றங்கள் வரும், பெரிய அற்புதங்கள் நடக்கும். எனவே நேற்றைய தினத்திலே இந்த நேரலையில் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட அருமையானவர்களே உங்களுக்கு நன்றி சொல்லி, இன்றைக்கும் கூட நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிக்க ஒப்புக்கொடுங்கள். பாடலை பாடி துதித்து ஆராதித்தோம். இப்பொழுதும் தலைகளை வணங்கி நாம் பாரத்தோடு கூட பதில் கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை ஏறெடுக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். முதலில் நாம் நிர்மூலமாகாதபடிக்கு அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தி இருக்கிறது. அந்த கிருபைகளை நினைத்து
என்னை, எங்களை ஒவ்வொருவரையும் கிருபையால தாங்கி நடத்துனீங்களே, உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி இந்த முதல் குறிப்புக்காக நாம் கர்த்தரை நோக்கி துதிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் உள்ளவரே ஸ்தோத்திரம். அற்புதமானவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய தயவாய் நடத்தினீரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்தி வந்தீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இந்த நாளில் நாம் அதிகமாய் முக்கியப்படுத்தி ஜெபிக்க வேண்டிய காரியங்கள், திருச்சபைகளை மனதிலே வைத்து நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அநேக மாதங்களாக சபையானது அல்லது கட்டடமாகிய சபையானது அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. யார் அடைத்தார்கள், ஏன் அடைக்கப்பட்டது என்று கேள்வி கேட்க நமக்கு வேண்டாம். அந்த அளவுக்கு நம்மால் ஒண்ணும் முடியாது. ஆனால் ஆண்டவரிடத்திலே நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இதுவரை ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாளில் தேவ சமூகத்தில் சென்று ஆராதிக்க முடியாமல் கட்டடமாகிய ஆலயம் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தானே இப்போது நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்றோம். அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டுமே. லட்சக்கணக்கான சபைகள், தேவ ஊழியர்கள் உள்ளே சென்று, ஆசாரியர்கள் உள்ளே சென்று உம்மை மகிமைப்படுத்த முடியாத சூழ்நிலையில் அந்த ஆலயம் ஆராதனை நடத்த முடியாமல் ஆலயம் மூடப்பட்டதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் அதை ஆராய்ச்சி செய்வதை விட உங்களுடைய கிருபையான பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து உம்மை கெஞ்சுகிறோம். இறங்கும் இயேசுவின் நாமத்தில் சீக்கிரத்தில் ஒரு அற்புதங்களை செய்யும். சீக்கிரத்தில் ஒரு அற்புதங்களை செய்யும். உம்மிடத்தில் ஒரு மகன், பிள்ளை தகப்பனிடத்தில் உரிமையோடு கேட்பதைப் போல இந்த நாளிலும் உம்மை நோக்கி உரிமையோடு கேட்கிறோம். எல்லாருடைய கூக்குரலை பாருங்க ஆண்டவரே. எல்லாருடைய கூக்குரலை பார்த்து கேட்டு ஒரு அற்புதங்களை செய்யும். விடுதலையோடு கூட உங்க சன்னிதானத்தில் வந்து பாடி துதித்து ஆராதிக்க நீங்க கிருபை கொடுக்கும்படி உம்மிடத்தில் வேண்டுகிறோம். நீங்க அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அடுத்து தகப்பனே, சபை போதகர்கள் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். சபையை நடத்துகிற தலைவர்கள், அந்த தலைவர்களுடைய குடும்பம் திருமணமாகி இருந்தால் அவருடைய மனைவி, அவர்களின் பிள்ளைகள் உண்மைதானே நம்பி இருக்கிறார்கள். உலகத்தின் வேலை அவர்கள் செய்யவில்லையே, பரலோக தேவனுக்கு தானே அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இறங்க வேண்டுமே. ஒவ்வொரு தலைவர்களையும் ஆசீர்வதி. பெரியோர் சிறியோர் என்று பாராதபடிக்கு வயதானவர்கள், வயது குறைவுள்ளவர்கள் என்று அல்லாதபடிக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. தலைவர்களை பாதுகாக்க வேண்டுமே. அவங்களுக்கு ஆயுசு நாளை கொடுக்க வேண்டுமே. அவருடைய தரிசனங்களை நிறைவேற்ற வேண்டுமே. அவங்க உள்ளத்துல இருக்கிற கவலைகள், பாரங்களை நீக்க வேண்டுமே. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதியும். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகளை சந்தியும். அவங்களுக்கு இருக்கிற இக்கட்டான சூழலில் இருந்து விடுதலை தார். ஒரு அற்புதங்களை செய்து அவருடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு ஒரு விடுதலையான வழி திறந்து நடத்தும்படி உம்மிடத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஆண்டவரை, கிராமங்களில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு விதத்தில் பிரச்சனைகள் உண்டு. கிராமங்களில் உடைய வேலையை செய்கிறவர்களுக்கும் கஷ்டம் இருக்கிறது. இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு
ஒருவரை பற்றி ஒருவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் கடந்து போகிற பாதை, அவருடைய கஷ்டமான கடினமான சூழ்நிலை ஒவ்வொருவருக்கும் தெரியாமல் இருக்கலாம். உமக்கு தெரியும். நீங்க தான் ஒவ்வொருவருக்கும் இறங்கணும். எல்லா அடைக்கப்பட்ட நிலைகள் மாற்றப்படணும். அவர்கள் தேவைகளை சந்தித்து உடைய ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்க ஜபத்தை கேட்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறோமே. இந்த ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். அடுத்து நாங்கள் ஸ்தாபன தலைவர்களுக்காக உம்மிடத்தில் வேண்டுகிறோம். ஒவ்வொரு ஸ்தாபனத்திற்கு தலைவர்களாய் வைத்திருக்கிற உம்முடைய பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் தரிசனத்துக்கு ஏற்றபடி வழி திறக்க வேண்டும். தடைகளை நீக்க வேண்டும். அற்புதங்களை செய்ய வேண்டும். எல்லாரையும் கவனிக்க வேண்டும் என்றும் மிகுந்த பொறுப்புக்குள் இருக்கிற தம்முடைய பரிசுத்தவான்கள், தலைவர்கள், தலைமை போதகர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய வலக்கரத்தை நீட்டும். அவர்களுக்கு இருக்கிற மன அழுத்தங்கள், பாரங்களை நீக்கி போடும். தேவன் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எல்லா கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். நாளிலே மிகவும் கஷ்டமான சூழ்நிலை, ஒவ்வொருவருமே ஒரு விடுதலையாய் உம்மை தேட முடியாமல், விடுதலையோடு உமக்கு ஆராதனை செய்ய முடியாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். வெளியே வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, தன்னுடைய குடும்பங்களின் காரியங்களை சரியாய் நடத்த முடியாத அனுபவங்கள் எல்லாம் உமக்கு தான் தெரியும். மேய்ப்பர்களுக்கு ஜெபித்ததோடு மந்தையில் உள்ள ஆடுகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை ஏறெடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். மன அழுத்தங்களை நீக்கி போடும். ஒரு அற்புதங்களை செய்யும். ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை செய்யும். பரம தகப்பனே, இந்த ஜபத்தை கேட்டு அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு முறை கூட இந்த நோய் தொத்தாலே பாதிக்கப்பட்டதான தேவ ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம், சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். யார் யார் பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்களோ, கலக்கத்தோடு என்ன செய்ய முடியும் என்கிற நிலையில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இறங்கும் ராஜா, இறங்குங்க ஆண்டவரே. இந்த நோய் தொற்றிலிருந்து மக்களுக்கு விடுதலை தாரும். உயிர் சேதம் வரக்கூடாது, மரண பயம் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்களை செய்யும். எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் யார் இடத்தில் போக முடியும்? எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை நீர் அல்லவா? உங்ககிட்டதான சகல விதமான காரியங்களும் அடங்கி இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று உம்முடைய வேதத்தில் படிக்கிறோமே. அப்படியே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இறங்கும், மனம் இறங்கும், விடுதலை தாரும், ஆயுசு நாளை கூட்டிக் கொடும், பாதிப்பின் நிலையிலிருந்து விடுதலையை கட்டளையிடும், அற்புதங்களை செய்யும். ஆண்டவர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்கள் மனதில் உள்ள பாரங்களை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வசனத்தை நினைவு கூறுகிறோம். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் இந்த 7 குறிப்புக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபித்திருக்கிறோம். நீர் அதை கேட்டு பதில் தருகிறீர். நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். விசுவாசத்தோடு துதிக்கிறோம். இந்த ஜபத்தை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த 50 நாள் ஜெபம் என்று சொல்லி வைத்த நோக்கமே
ஒரு ஆலயத்தில் தனியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தனித்தனியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நேரலை வாயிலாய் ஆண்டுடைய பிள்ளைகள் விடுதலையை பார்க்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஒருவரை பார்த்து ஒருவர் ஜபத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதை கற்றுக்கொள்வதிலே தவறு இல்லை என்ற எண்ணத்தில் தான் நாம் இந்த ஜபத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இது ஆண்டவருக்கு மட்டும் மகிமை உண்டாக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் கூட உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் அதையும் நாங்கள் கண்காணித்து அதற்காக நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் இந்த நேரலையிலும் கூட நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க தீர்மானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு தொழுகை, ஒரு 10 நிமிஷம், ஒரு 7 குறிப்புகளுக்கு ஜபம். அதே வேளையில் யூதா எழுதின பொதுவான நிருபம் வேதாகமத்தில் இருக்கிறதான அந்த யூதா எழுதின பொதுவான நிருபத்தை படிக்க வேண்டும் என்று அந்த படிக்கும்படியான ஒரு உணர்வை ஆண்டவர் தந்தார். இந்த 50 நாளும் அதிலுள்ள ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டு நாம் தெளிவடையத்தக்கதாக ஆண்டவர் கிருபை கொடுப்பார் என்ற எண்ணத்தோடு இந்த வார்த்தைகளை இந்த நாளில் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் பார்க்கும்போது அதனுடைய இன்ட்ரோடக்ஷன், முகவுரையாக ஒரு முதல் வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் அதை வாசித்ததையும் அதிலுள்ள குறிப்புகள் சொன்னதையும் நீங்கள் கேட்டீர்கள். இப்போதும் கூட 4வது வசனத்தில் ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யூதா என்ற அப்போஸ்தலன் தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை, இந்த நிருபம் எழுதின முக்கிய நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இப்பொழுது அந்த செய்தியை வெளிப்படுத்த கொண்டு வருகிறார். அதை 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது என்ன பாருங்கள், ஏனெனில் என்று தொடங்கி அதற்கு முன்பு சில விஷயங்களை விவரித்து விட்டு இப்பொழுது ஏனெனில் என்று சொல்லி ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார். நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கேதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த 4வது வசனத்தில் ஒரு வார்த்தையை மட்டும் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லி, இப்படி தொடர்ச்சியாக ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க இருப்பதினால் இந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ச்சியாய் கேட்டு உங்களோடு ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையை உள்வாங்கி இந்த கடைசி காலத்தில் உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள ஆண்டவர் இயேசு விரும்பும் பாத்திரமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தேவனின் கிருபை அப்படின்னு இந்த இடத்துல ஒரு வார்த்தை, அதை மட்டும் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில், சங்கீதம் 86:13 ஆண்டவரே நீர் பாராட்டின உம்முடைய கிருபை மிகவும் பெரியது. கிருபை என்றால் ஒன்னுக்கும் தகுதி இல்லாத மனுஷனுக்கு இறைவன் கொடுத்த ஒரு மேன்மை. அப்ப அந்த கிருபை, இந்த கிருபையை யூதா அப்போஸ்தலன் அதை முக்கியப்படுத்தி, அந்த வார்த்தையை ஒரு முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். கிருபை ஆண்டவர் பாராட்டினது மேலானது. 85ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் படித்து பாருங்கள். சங்கீதம் 86:5 அவர் இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர் என்பதாக அந்த கிருபையை முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். 117ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் கூட, சங்கீதம்
117:2 வாசித்து பார்த்தால் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆண்டவர் பாருங்கள், ஒவ்வொரு மனுஷன் மீதும் அவர் தமது கிருபைகளை பொழிந்திருக்கிறார், கிருபைகளை வைத்திருக்கிறார். எனவே யோவான் 1:14 படிக்கும் போது, வார்த்தையாய் வெளிப்பட்ட தேவன் ஆண்டவர் இயேசு வார்த்தையாய் இருந்தவர் இந்த பூமிக்கு வந்து அவர் மனிதனாய் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் 1:14 படிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து விட்டார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிருபை, கிருபை என்றால் அவர்தான். அந்த கிருபை நமக்கு என்னென்ன கொடுக்கிறது? எபேசியர் 2:5 மற்றும் 8 படித்து பாருங்கள். நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. கிருபை நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது, ரட்சிப்பு தருகிறது. கலாத்தியர் 1:15 வாசித்து பார்த்தால், இந்த கிருபையினாலே நமக்கு ஒரு அழைப்பு உண்டாயிருக்கிறது. எங்கேயோ கிடந்த மனிதனை ஒரு உன்னதமான இடத்திலே வந்து வாழ்வதற்கு அந்த கிருபையினாலே அழைத்தார் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 1:5 முதல் 8 வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த கிருபையிலே நீங்கள் பெருக வேண்டும், இந்த கிருபையில் நீங்கள் பெருக வேண்டும். அப்ப கிருபை என்பது விசேஷமானது. இந்த கிருபையை அவர்கள் புரட்டினார்கள் என்று சொல்லப்பட்டதினால்தான் இந்த கிருபையின் முக்கியத்துவத்தை அந்த வசனங்களை உங்களுக்கு சொன்னேன். எனவே கிருபை அவசியம், ஆனால் கிருபையின் உபதேசமாக வெளியே சொல்லாதபடிக்கு ஒரு தேவன் காட்டுகிற வழியில நாம் பெற்ற அந்த கிருபையை நினைத்து நன்றி சொல்லி வாழ தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பாராக. நாம் உயிரோடு இருப்பது அந்த தேவனுடைய தயவு. அவரை நினைப்போம், அவரை சிந்திப்போம், அவருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுப்போம், அவருக்காக வாழுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இப்படி ஒரு வாய்ப்பை மீண்டும் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த ஜெபத்தை நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி. இன்றைக்கு கிருபை என்ற வார்த்தையை தவறாக பயன்படுத்துகிற சமுதாயத்தில் எங்களை தேடி வந்த தெய்வம் இயேசு எங்களோடு வாசம் பண்ணி அந்த கிருபையை எங்களுக்கு அர்ப்பணித்து கொடுத்து அந்த கிருபைக்குள்ளே நாங்கள் வாழ்வதற்கு வைத்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். இந்த நாளை பொறுப்படுத்தி இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யாருக்கு விடுதலை வேணும் கொடுங்கப்பா. கண்ணீர் கவலையை மாற்றும். ஒவ்வொருவருக்கு அற்புதங்களை செய்யும். உடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்ததற்காக ஸ்தோத்திரம். உடைய நாமத்துல எல்லாரையும் ஆசீர்வதியும். துதிகர மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை மாலை நாம் சந்திக்கலாம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.